ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் பேன் கார்டு 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நியூ பேன் கார்டு நம்ம எதற்காக வாங்கணும்? இந்த பழைய பேன் கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்குமே பேன் நம்பர்ன்றது ஒரு பர்மனெண்ட் அக்கவுண்ட் நம்பர்ன்றது தான் பேனோட ஃபுல் ஃபார்மு. உங்களுக்குன்னு ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த பேன் நம்பர் எப்போவுமே எப்படி வேணாலும் சேஞ்சே ஆகாது. ஒருத்தருக்கு ஒரு நம்பர் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு புதிய பேன் கார்டு, அதாவது 2.0 பேன் 2.0னா அதே நம்பர் தான் இருக்கும். உங்கள் டீட்டெயில் எல்லாமே அதே தான் இருக்கும். உங்களுக்கு பேன் கார்டோட 2.0 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ற மாதிரி ஒரு செக்யூரிட்டி கோடோட ஆட் ஆகிருக்கும். அதாவது கியூஆர் கோடு ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சிப்பு வச்சு வரும். உங்களுக்கு பேன் கார்டில் சிப்பு வச்சு வரும். இந்த பேன் எதுக்காக நம்ம 2.0 அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு அப்ளை பண்ணதுனால என்ன பெனிஃபிட் என்னன்றதெல்லாம் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா, பேன் கார்டு 2.0வோட பெனிஃபிட் என்னென்னா, உங்கள் பேன் அக்கௌண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கனாக்கா, அதை இனிமேல் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. 2.0வில் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட பேன் கார்டு செக்யூரிட்டி பர்பஸுக்காக யார் ஒருத்தர் பேன் நம்பர் போட்டாலும் உங்களுக்கு ஓடிபி கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே போவோம். உங்களோட பேன் நம்பரை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. பேனில் எந்த ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணாலும், எந்த ஒரு பேன் எங்கே ஒரு லோன் அப்ளை பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு ஒரு மெசேஜாக வந்துடும். அதனால தான் நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கன்றாங்க. அந்த நியூ பேன் கார்டு 2.0 எப்படி வாங்கலாம்? அந்த கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது சார், நம்ம அப்ளை பண்ணி எப்படி வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெறும் ரூ. 50 செலவு பண்ணால் போதும். நீங்கள் உடனே உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து அப்ளை பண்ணால் உடனடியாக 1 or 2 டேஸில் ஃபிசிக்கலாக உங்களுக்கு பேன் கார்டு வீடு தேடி வந்துடும். இந்த பேன் கார்டை எப்படி அப்ளை பண்ணலான்றத பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுங்க. நியூ பேன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆன்லைன் பேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா NSDL போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதான் எல்லாருமே பெரும்பாலானோர் அப்ளை பண்ணியிருப்பீங்க பேன் கார்டு. இந்த பேன் கார்டு நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது. நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணிங்கனாக்கா ரூ. 120 பே பண்ணால் போதும். புதுசாக ஆன்லைன்லேயே பே பண்ணி அந்த பேனுக்கான பிரிண்ட் எடுத்து அந்த NSDLக்கான சென்னை சென்டருக்கு நீங்கள் கொரியர் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை நான் 2.0க்கு அப்ளை பண்ண போகிறோம் சார், அது எப்படி பண்ணணும் சார் பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்வஸ்ட் ரீப்ரிண்ட் பேன் லாக் சொல்லியிருக்காங்க. ரெக்வஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் பேன் கார்டு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உள்ளே போயிடும். அதில் பேனில் இருக்கிற மாதிரி பேன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து அண்ட் ஆதார் நம்பர், இது 4த்தையும் கொடுத்தீங்கனாக்கா, இது ஒன்று டைப் பண்ணோம் கிளியராக. அதில் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிங்க. ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வச்சு தான் லாகின் பண்ண முடியும். நம்மளோட டீட்டெயிலு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து ஆதார் நம்பர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு வெரிஃபிகேஷன் டிக் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்லாம் கிளியராக கொடுத்துக்குங்க. பழைய பேன் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே கொடுத்துங்க. உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோபோட்டிக்காக நீங்கள் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓடிபி ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்தோடனே லாகின் ஆகிடும். அந்த ஓடிபி போட்டோன்னே லாகின் ஆகிடும். ஆதாரம் பேனும் ஹெச் ஆகி இந்த டீட்டெயிலாக இருக்கும். உங்கள் நேமு, மெயில், ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பர் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் ஓடிபி ரெக்வஸ்ட் கொடுக்கணும். திரும்பவும் நம்ம நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுனால நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். உங்களுக்கு மெயிலில் வேணுமா அல்லது மொபைலில் வேணுமான்னு கேட்கும். எனக்கு மொபைல் நம்பருக்கே கொடுங்க. மொபைல் நம்பரை ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு எனக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். இதற்கு ரெக்வஸ்ட் ஃபார் ரீப்ரிண்ட் ஃபார் பேன் கார்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஆன்லைன் மோடும் இருக்கும், யூபிஐ மோடுலையும் இருக்கும். இதுக்கு ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ரூ. 50 தான். நீங்கள் ரூ. 50 கட்டினீங்கன்னா போதும், உங்களுக்கு பேன் கார்டு வந்துடும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. பேன் கார்டுன்னு இருக்கும், ஃபிசிக்கல் பேன் கார்டுன்னு இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேன் கார்டுக்கு ரூ. 9, ஃபிசிக்கல் பேன் கார்டுக்கு ரூ. 50 நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டு தான் வாங்கணும். ஃபிசிக்கல் பேன் கார்டு அப்ளை பண்ண சொல்லி பேனுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பேன் மட்டும் தான் சார் வேணும், உங்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு, உங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு நியூ பேன், அதாவது பேன் கார்டுக்கான லிங்க்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியூ பேன் கார்டு எனக்கு ஃபிசிக்கலாக தான் வேணும்னு நினைக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா போதும். ₹50 பே பண்ணால் போதும். அந்த ₹50 ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பேமெண்ட் எந்த ஒரு கேட்வேயும் கிடையாது. நீங்கள் நெக்ஸ்ட்டு 50 கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துங்க. டேர்ம் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்கள் பேமெண்ட்டுக்கான ஆப்ஷன் காட்டுறோம். ஆன்லைன் கொடுத்துட்றேன். ரெக்வஸ்ட் சக்ஸஸ் ஆகிடும்.
இதில் வந்து கியூஆர் கோடு நிறைய மெத்தட் இருக்குது. உங்களுக்கு என்ன மெத்தட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம், டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கியூஆர் கோடு கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து நான் கியூஆர் கோடு கொடுத்து கியூஆர் கோடு வந்துச்சு, ஜென்ரேட் ஆகிடுச்சு. என் மொபைலில் ஸ்கேன் பண்ணி நான் அமௌண்ட்டு ₹50 நான் பே பண்ணிட்டேன். பேமெண்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரிசிப்ட் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கும் உங்கள் மொபைலுக்கும் இது மாதிரி எங்கள் ரெக்வஸ்ட் ஆகிருக்கு, ரீபெண்ட் பண்ணாக்கா ரெக்வஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. பேன் கார்டுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேன் ரீப்ரிண்ட்டுக்கான ஆப்ஷன் எடுத்துக்கொள்ளப்பட்டது சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வச்சுங்க உங்களுக்கு 1 or 2 டேஸில், அதாவது மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே உங்கள் வீட்டுக்கே உங்களோட பேன் கார்டு வந்துடும். நாங்கள் சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு உடனடியாக 3 நாளில் நியூ பேன் கார்டு வந்துச்சு. அதே போல் உங்களுக்கும் புதிய பேன் கார்டு எத்தனை நாளுன்றதை பாருங்கள். இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 2.0வோட பெஸ்ட்டான பேன் கார்டு வாங்கிக்கோங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.